பரிசுத்த பலிகளை நாம் செலுத்த போகிறோம். ஆமேன், ஆமேன். கர்த்தர் அதை விரும்புகிறாரு, கர்த்தர் அதில் பிரியப்படுறாரு. கொஞ்ச நேரம் கண்களை மூடி தேவனோடு இணைந்து கொள்வோமா? பரிசுத்த ஆவியானுடைய உதவியோடு வானத்தை எட்டுகிற ஒரு துதி, வானத்தை எட்டுகிற ஒரு ஆராதனை. நல்ல பயபக்தியோட கண்களை மூடி அப்பாவை நோக்கி உங்கள் உதடுகளை திறந்து நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். உங்கள் சத்தம் உங்கள் காதுகளில் விழுற மாதிரி கொஞ்சம் சத்தம் உயர்த்தி கர்த்தருடைய மகத்துவங்களை நீங்கள் பேசுறது உங்களுக்கே கேட்கணும். அந்த அளவுக்கு கொஞ்சம் லவுடரா, லிட்டில் லவுடர். நல்ல வாய்களை திறந்து மேல் வீட்டறையில் அந்த பெந்தேகோஸ்தே நாளில் அவர்கள் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் கூடி இருந்த பொழுது வானம் அவர்களுக்கு திறக்கப்பட்டு நமக்கு திறக்கப்பட வேண்டும். கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தருடைய பலத்த மகிமை, தேவ பிரசன்னம் நம்மை ஆட்கொள்ள வேண்டும். சுயமாய் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. தேவனை அல்லாம, தேவனுடைய உதவி அல்லாம, கர்த்தருடைய பிரசன்னம் இல்லாம ஒன்றும் நம்மால் செய்ய முடியாது. கர்த்தாவே உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். நல்ல வாய்களை திறந்து ஜீசஸ், எல்லாரும் நல்லா இயேசுவேன்னு சொல்லலாமா? இயேசுவே, ஜீசஸ், ஜீசஸ். நீ என்னை நோக்கி கூப்பிடு, நீ என்னை நோக்கி கூப்பிடு. நான் உனக்கு அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன். இந்த ஆராதனை வேளையில கர்த்தருடைய தரிசனங்கள் புறப்படட்டும். ஊழியம் செய்கிற ஊழியர்களுக்கு கர்த்தருடைய திட்டங்கள் புறப்படட்டும். பேதுருவுக்கு வானம் திறந்து கூட இறங்கி வந்தது போல let the heavens open in the name of Jesus. இயேசுவே, இயேசுவே ரிதனமலா ஷிகரலதுரோ. ஜீசஸ், ஜீசஸ் உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். ரீதரலா ஷிரே திரேலா செஹதுரே. இயேசுவே, இயேசுவே. வானமும் பூமியும் மாறினாலும் உம் வார்த்தை மாறாதே. காலையும் மாலையும் காத்திடும் உந்த கரங்கள் தளராதே. வானமும் பூமியும் மாறினாலும் உம் வார்த்தை மாறாதே. காலையும் மாலையும் தாங்கிடும் உன் கரங்கள் தளராதே. என் கண்களையே, கைகளை உயர்த்தி பாடலாமா? கைகளை உயர்த்திடுவே, முகம் நோக்கிடுவே. நான் வெட்கப்படுவதில்லை, என் கண்களை ஏறெடுப்பே. கைகளை உயர்த்திடுவே, முகம் நோக்கிடுவே. நான் வெட்கப்படுவதில்லை, என் கண்களை. கைகளை உயர்த்தி உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. என் கை எடுப்பு அந்தி பலியா இருக்கிறது. கை எடுப்பு ஒரு பலியா இருக்கிறது. உங்க முகத்தை நோக்கி பார்க்கிற நான் வெட்கமடைவதில்லை. என் கண்களை ஏறெடுப்பே. ஷதரஹதரேலே முகம் நோக்கிடுவே. நான் வெட்கப்படுவதில்லை. நல்ல கரங்களை அசைச்சு சொல்லலாமா? நான் வெட்கப்படுவதில்லை, நான் வெட்கப்படுவதில்லை. உம்மை நோக்கி பார்த்த நான் வெட்கமடைவதில்லை. கர்த்தாவே உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை கனப்படுத்துகிறோம். வானம் பூமியும் மாறினாலும் உம்முடைய வார்த்தைகள் மாறாதப்பா. உம்முடைய சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் நீர் உம்முடைய வார்த்தையை மேன்மைப்படுத்தி இருக்கிறேன். இன்றைக்கு அந்த வார்த்தையை நாங்கள் தியானிக்க வந்திருக்கிறோம். கர்த்தருடைய சத்தத்தை கேட்க வந்திருக்கிறோம். உம்முடைய ஆலய பிரகாரங்களில் தங்கும்படி உம்முடைய ஜனங்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் வெட்கமடையாதபடி அவர்கள் முகங்களை கர்த்தர் பிரகாசிக்க பண்ணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே,
ஆமென். ப்ளீஸ் பி சீட்டட். நம்ம வந்து கொள்ளுவோம். கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு மேன்மையான விஷயம். ஆமென். நிறைய மிஷனரிகளை குறித்து, அநேக கர்த்தருக்காக தன் வாழ்க்கையை தியாகம் பண்ணின அநேகரை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டு படித்து அறிந்து அவங்க மூலயமா பயங்கரமாக இன்ஸ்பயராக இருப்பீங்க. ஆனால் இந்த வேதமும் அப்படி தான். நம்ம கைகளில் கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த வேதம், அல்லேலூயா, அநேகர் இதை நம் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு போராடி இருக்கிறார்கள். தங்கள் குடும்பங்களை இழந்திருக்கிறார்கள், தங்களுடைய வாழ்க்கையை இழந்திருக்கிறார்கள், தங்கள் ஜீவனை கூட இழந்திருக்கிறாங்க. ஆமென். அப்படி கஷ்டப்பட்டு காப்பாற்றி நம்ம கைகளில் கர்த்தர் இந்த வேதத்தை கொடுத்திருக்கிறார். ஆமென். அது நம்ம எப்பவுமே ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். ஏன்னா இந்த வசனம் தான் நம்முடைய கால்களுக்கு தீபமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். இந்த வார்த்தையை நாம் பிடித்து கொண்டு நடக்கும் பொழுது நாம் இடறுவது இல்லை. ஆமென். எவ்வளவு காரிருள் நம்மளை சுற்றி இருந்தாலும் நம்ம இடற மாட்டோம். ஏன்னா கர்த்தர் நமக்கு வெளிச்சமாக இருக்கிறார். அவருடைய வசனம் நம்முடைய பாதைக்கு தீபமாக இருக்கிறது. ஆமென். அப்படி இன்றைக்கி ஆண்டுடைய வார்த்தையை கொண்டு வர கர்த்தர் உதவி செய்வாராக. இன்றைக்கி கொஞ்சம் அனாயிட்டிங்குள்ளே உங்களை நடத்தலாம் அப்படின்னு நான் கர்த்தருக்குள்ளே விரும்புகிறேன். எத்தனை பேர் ஆமென்னு சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே ஆகும். ஆமென். ஹல்லேலூயா. மறுபடியும் சொல்லாமா இந்த வார்த்தையை? பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே ஆகும். ஆமென். கர்த்தருடைய நம்முடைய பலன், நம்முடைய எஃபர்ட்ஸ், ஐ வில் சே தட் இஸ் ஒன்லி 50%. நம்மளால் என்ன செய்ய முடியும்? ஆமென். ரொம்ப முடியாது. ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் வந்தார்னா நமக்கு ஆண்டவர் செய்து முடிக்க முடியாதவைகளை, சவாலானவைகளை செய்து முடிக்க தேவாவியான உதவி செய்வார். ஆமென். தேவ ஆவியினால் நிரப்பப்பட்ட ஒரு மனிதனை தான் ஆங்கிலத்தில் a fervent person அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த fervent அப்படின்ற வார்த்தைக்கு கிரேக்க பதத்தில் நம்ம கண்டுபிடிச்சோம். எப்பாப்பிராத்தித்துன்னு ஒரு மனுஷர் இருந்தார் பைபிள். எத்தனை பேருக்கு அவரை பற்றி தெரியும்? அவரை குறித்து பவுல் எழுதுகிறார். அப்படி எழுதும்போது அவர் சொல்கிறாரு, அவர் உங்களுக்காக ஜெபங்களில் போராடுகிறார் அப்படின்னு. அந்த போராட்டத்துக்கு ஆங்கிலத்தில் ஃபர்வெண்ட் அப்படின்னு இருக்குது. ஃபர்வெண்ட்டுக்கு நம்ம கிரேக்க பாஷையில், நல்ல மூல பாஷையில் போய் பார்த்தோன்னா எப்படி இருக்குன்னா, பாயிலிங் ஸ்டேட் அப்படின்னு இருக்குது. என்னங்க? கொதிநிலை. இப்போ ஒரு தண்ணி இருக்குன்னா நீங்கள் அதை தொட்டு பார்ப்பீங்க, அது சுடு தண்ணியா பச்சை தண்ணியா. ஆனால் கொதிக்கிற தண்ணி யாரை தொட்டு பார்ப்பீங்களா? இல்லை, தொட்டு பார்ப்போம், எப்படி இருக்குன்னு தொட்டு பார்ப்போம். அந்த கொதிக்கிறத பார்த்தால், ஏய் தள்ளி வா தள்ளி வா, தண்ணி ரொம்ப சூடாக இருக்குது அப்படி சொல்லுவீங்கள்ல. ஆமென். உலகம் உங்களை தொடாமல் இருக்கணும், சத்துரு உங்களை தொடாமல் இருக்கணும், இந்த உலகத்தின் காரிருள் உங்களை மேற்கொள்ளாமல் இருக்கணும்னா நீங்கள் ஒரு கொதிநிலை கிறிஸ்தவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. ஆமென். நமக்கு தெரிந்தவைகளை நாம் ஜெபிப்பது ஒரு தொடக்க நிலை ஜெபம்தான். நம் மாம்ச கண்களுக்கு தெரியாதவைகளை தேவ ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்தி ஜெபிக்க வைப்பார். எத்தனை பேர் ஆமென்னு சொல்கிறீங்க? அந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் ப்ரேயர், அந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் பேட்டில், மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல, இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும், அப்படிதானே இருக்குது பைபிளில், துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் நமக்கு என்ன உண்டு? போராட்டம் உண்டு. அப்போ இதை ஜெயிக்கிறதுக்கு ஒரே வழி என்னன்னா, தேவ ஆவினால் நிரப்பப்படணும். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. அப்படி தான் ஆண்டவர் இன்றைக்கி நம்மளை நிரப்பணும்னு நினைக்கிறார். நீங்கள் யாரை வேணால் இந்த இடத்துல வந்து அமர்ந்திருக்கலாம். நீங்கள் ஒரு, நான் இன்றைக்கி பார்த்து, நீங்கள் குழுவில் ஜெபிக்கிற ஒரு ஆளாக இருக்கலாம், இல்லை நீங்கள் பணித்தளத்தில் போய் வேலை செய்கிறவர்களாக இருக்கலாம், ஊழியக்காரர்களாக இருக்கலாம், இல்லை நீங்கள் பொருளாதாரத்தில் இந்த ஊழியத்தை தாங்கி கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும், எவராக இருந்தாலும் அவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் தேவை, அவர்களுக்கு அபிஷேகம் தேவை. அல்லேலூயா. அல்லேலூயா. யாராக இருந்தாலும். ஏன்னா பரிசுத்த ஆவியானுடைய உதவி இல்லாமல் இந்த சமுதாயத்தில் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஆமென். அவர் தான் நமக்கு எப்படி இருக்கார்னா, முத்திரையாக இருக்கிறார், அச்சாரமாக இருக்கிறார். ஆமென். அப்படி நம்ம தேவ ஆவினால் நிரப்பப்பட்டு தேவ ஆவினால் நடத்தப்பட்ட ஒரு மனிதர்களாக நாம் இருக்கணும்னா நம்முடைய தடைகளை தேவன் விளக்குவார். அல்லேலூயா. எப்பொழுதுமே நம்ம வந்து ஒரு பிரச்சனையை, என்னோடய லைஃப்பில் கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு விஷயம் என்னென்னா, எல்லோரும் கேட்பாங்க, ரொம்ப கஷ்டமாக சிஸ்டர் பிள்ளைகள்லாம் தூக்கிட்டு ஊழியம் பண்ணுறது அப்படின்னு. உடனே நான் என்ன சொல்லுவேன்னா, ஆமாம் கஷ்டம்தான் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தேன். ஒரு நாள் ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார், இந்த கஷ்டம்னு சொல்லாத அது. அப்போ நான் என்ன சொல்ல ஆரம்பித்தேன், அடுத்து யாராவது கேட்டாங்கன்னா, ஆமாம் சேலஞ்சிங்காக இருக்குது அப்படின்னு சொல்வேன். அப்படின்னு நான் என்ன சொல்வேன்னா, அது எனக்கு கஷ்டமாக இல்லை, அது எனக்கு சவாலாக இருக்குதுன்னு சொல்ல ஆரம்பித்தேன். எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. அதை கஷ்டம்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம சோர்ந்து போயிடுவோம், நம்ம உட்காந்துருவோம்.
இல்லை இது எனக்கு ஒரு சவால், என்றைக்கு நான் அதை சவால் இட்ஸ் a சேலஞ்சிங் திங் அப்படின்னு நான் சொல்ல ஆரம்பிச்சனோ அன்னைக்கு கர்த்தர் அதை மேற்கொள்ள எனக்கு கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எந்தன் பலத்தினால் ஒன்றும் ஆகாது, எந்தன் சுயத்தினால் ஒன்றும் நடக்காது. சொல்லுங்க, எந்தன் பலத்தினால் ஒன்றும் ஆகாது, எந்தன் சுயத்தினால் ஒன்றும் நடக்காது. உந்தன் பிரசன்னத்தால் ஆகுமே, உந்தன் பிரசன்னத்தால் ஆகுமே. அல்லேலூயா, ஆமென். நம்ம பலத்தினால முடியலையா, நம்முடைய சுயத்தினால முடியலையா, அப்ப allow the presence of the Lord to work. கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு இடம் கொடுங்க. இந்த ரோமர் 12 ஒரு வசனம் இருக்கும், நீங்கள் திருப்ப வேண்டாம், நான் வரேன் அந்த வசனம் சும்மா உங்களுக்கு சொல்கிறேன். அந்த ஒரு வார்த்தையை உங்களுக்கு ஹைலைட் பண்ண நினைக்கிறேன். ரோமர் 12:19 நினைக்கிறேன். ஆண்டவர் சொல்வார், பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன். அப்படி ஒரு வசனம் இருக்கா அப்படின்னு கர்த்தர் சொல்கிறார். அதனால் நீங்கள் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள், நீங்கள் தேவனுடைய கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள் அப்படின்னு எழுதும்போது அதில் ஆங்கிலத்தில் எப்படி இருக்குன்னா, லீவ் ரூம், லீவ் ரூம். கொஞ்சம் அவருக்கு இடம் கொடுங்க. நீங்கள் அவருக்கு இடம் கொடுத்தீங்கன்னா அவர் உங்களுக்காக செய்து முடிப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீர் இருக்க பயமே இல்லை, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் நீர் இருக்க. ரெண்டு கை இப்படி கொஞ்சம் அசைச்சு, உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாத சிரகதர திரலே. கைகள் குறுகவில்லை, உங்க கை குறுகலப்பா, கூடாததேதோ இயேசுவால் கூடாததெதுவும் இல்லை, உம்மால் கூடாததெதுவும் இல்லை. இப்ப ஆண்டவர் நம்ம கிட்ட கேட்கறது என்னன்னா, நீங்க இடம் கொடுத்தா அவர் உங்களுக்காக கிரியை செய்வார். அல்லேலூயா. அவர் உங்களுக்காக கிரியை செய்வார். ஊழியத்தில் உங்களுக்காக கிரியை செய்வார். உங்கள் குடும்ப வாழ்க்கையில் அப்பா உங்களுக்காக கிரியை செய்வார். ஆமென். இந்த ஊழியத்திற்காக கர்த்தர் கிரியை செய்வார். அல்லேலூயா. நம்ம எப்போ அவருக்கு லீவ் ரூம் அப்படின்னா, ஓகே நான் செஞ்சிருவேன், நான் சாதிச்சிருவேன், நான் பண்ணிடுவேன் அப்படின்றதெல்லாம் நிறுத்திட்டு, நான் அல்ல, நீர் எனக்காக, ஆமென், நீங்கள் செய்யுங்க, ஆமென், நான் உங்கள் பிரதிநிதியாக போகிறேன், எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க, நீங்கள் எனக்கு முன்னாடி போங்க அப்படின்னு நீங்கள் கேட்கும்பொழுது கர்த்தருடைய சமூகம் உங்களுக்கு முன்பாக சென்று கோணலானவைகளை சேவையாக்கும். அல்லேலூயா. இந்த நேரத்துக்காக எனக்கு ஆண்டு நினைப்பூட்டின ஒரு பகுதி, ஒரு 2 பகுதி இருக்குது. டைம் நமக்கு எப்படி ஒத்துழைக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம எல்லாரும் திருப்பிக் கொள்ளலாம். 1 நாளாகம புத்தகம் 21ஆம் அதிகாரத்துக்கு நேராக 1 நாளாகமம் 21ஆம் அதிகாரம், First Chronicles chapter 21. எடுத்தவர்கள் இந்த சாப்டருடைய பின்னணி நமக்கு தெரியும் ஓரளவுக்கு, இது நம்ம படிச்சிருப்போம், தியானிச்சிருப்போம். கர்த்தர் செய்யக்கூடாது என்று சொன்ன ஒரு விஷயத்தை தாவீது செய்கிறார். ஏன்னா 11ஆம் வசனத்தில், சாரி 1ஆம் வசனம் 21:1 பார்த்தீங்கன்னா, சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி, அந்த வார்த்தையை சத்தமாக வாசிங்க, சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பி இஸ்ரவேலை தொடையிறதுக்கு தாவீதை. அல்லேலூயா. நீங்கள் இன்னைக்கு கற்றுக்க போகிறது எல்லாமே இட்ஸ் கோயிங் டு பி ஆல் ஸ்பிரிச்சுவல் திங்ஸ். ஆமென். உங்கள் கண்ணு பார்க்கறது இல்லை, கண் காணாதவைகளை கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்க போகிறார். எத்தனை பேர் ஆமென்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா. ஆமென். பழைய ஏற்பாட்டில் கண் காணலை, காது கேட்கல, இருதயத்தில் தோன்றலை. ஆனால் 1 கொரிந்தியருக்கு வரும்போது பவுல் எழுதுறார், நமக்கோ, பழைய ஏற்பாட்டில் தான்ப்பா அவங்களுக்கு கண்ணு பார்க்க முடியல, தேவன் ஆயத்தம் பண்ணினதை அவங்களால காதுகள் கேட்க முடியல, அவங்க இருதயம் உணரல, ஆனால் நமக்கோ அவைகளை தேவ ஆவியானவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் நம் நடுவிலே வெளிப்படுத்த வருகிறார். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. அவருடைய திட்டங்கள் வெளிப்பட போகிறது, அவருடைய தரிசனங்கள் வெளிப்பட போகிறது, அவருடைய விருப்பத்தை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்த போகிறார், சத்துருவின் தந்திரங்களை வெளிப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா.
பிசாசின் தந்திரங்களை கர்த்தர் வெளிப்படுத்த போறார். இங்க வாசிக்கிறோம், சாத்தான் என்ன செய்யறானா, விரோதமாக எழும்புகிறான். அல்லேலூயா, ஆமென். எப்பொழுதுமே நம்ம கர்த்தருக்காக ஒன்று செய்யும் பொழுது அதுக்கு எப்பவுமே அப்போசிஷன்ஸ் என்ன பண்ணும், வரும். நீங்க பார்த்துருக்கீங்களா? நீங்க ஏதாவது சொந்தக்கார கல்யாணத்துக்கெல்லாம் போனீங்கன்னா நல்லா இருக்கும், ஜெபத்துக்கு வரணும்னா மட்டும் அவ்வளோ தடை இருக்கும். ஆமாம் தானே? ஆமாம். எல்லாம் 3-4 அக்காங்க உட்காந்து 2 மணி நேரம் 3 மணி நேரம் 4 மணி நேரம் நீங்கள் பேசினா கூட உங்களுக்கு உங்கள் பிள்ளைங்க அழாது, உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. ஜாலியாக பேசலாம். அந்த வீட்டு கதை, இந்த வீட்டு கதை, எதிர்த்த வீட்டு கதை பேசலாம். எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. ஆனால் 4 பேர் சேர்ந்து வாங்க சேர்ந்து ஜெபிக்கலாம், நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அப்போ தான் நமக்கு என்ன வரும்? அல்லேலூயா, அல்லேலூயா. விரோதமாய் எழும்புகிறான். இப்போ டைரெக்டாக பிசாசு என்ன பண்ண முடியாதுன்னா எழும்பி கிரியை செய்ய முடியாது. ஏன்னா he is a spirit. ஆமென், அல்லேலூயா. அவன் ஒரு ஸ்பிரிட். ஆனால் எப்பொழுதுமே ஒருத்தருக்கு விரோதமாக, ஒரு ஊழியத்திற்கு விரோதமாக, ஒரு குடும்பத்திற்கு விரோதமாக, ஒரு தனிநபருக்கு விரோதமாக பிசாசு எழும்புறான்னா அவன் என்ன தேடுவான் அப்படின்னா, தான் செயல்படுவதற்கு ஏதாகிலும் ஒரு மனிதனை தேடுவான். ஆமென். ஒரு மனிதன் இல்லாமல் அவனால் என்ன பண்ண முடியாது, பண்ண முடியாது. ஏன்னா ஸ்பிரிச்சுவல் பீயிங் இந்த பாடி, இந்த பூமியில் ஆப்ரேட் ஆகணும்னா அதுக்கு பாடி வேணும். எத்தனை பேர் ஆமென்னு சொல்கிறீங்க? பரிசுத்த ஆவியானவர் ஏன் நம்ம மேலே வராரு? இந்த பூமியில் அவரும் ஆப்ரேட் ஆகணும்னா அவருக்கு ஒரு சரீரம் வேணும். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? அல்லேலூயா. நம்ம எதுக்கு ஆண்டுருக்கு, அவரே செஞ்சுட்டு போகலாமே? இல்லை, இந்த பூமியில். ஏன்னா பூமியையோ கர்த்தர் மனுபுத்திரனுக்கு கொடுத்தார். இது உங்கள் மனதில் நீங்கள் ஸ்ட்ராங்காக பதிக்கணும். இது நீங்கள் பதிச்சாதான் ஏன் நான் ஜெபிக்கணும், ஏன் ஜெபிக்காமே கர்த்தருக்கு செய்ய தெரியாதா, இடக்கு முடக்க கேட்பாங்க. இல்லை, யூத்துக்கு இன்னும் நான் போனால் பேசுகிறேன். நம்ம ஏன் ஜெபிக்கணும், அவருக்கு தான் எல்லாமே தெரியும்ல, அவருக்கு தான் ஆல் பவர் இருக்குது, அவரே செஞ்சுட்டு போகலாமில்ல, அவரே நேராக வந்து இவ்வளோ ஜனங்களை ரசித்திருக்கலாமில்ல அப்படிலாம் நம்ம சொல்கிறோம். ஏன் அதை செய்யலை அப்பா, ஏன் அதை அவரால் செய்ய முடியாதுன்னா, அவர் ஒன்று சொல்லிட்டாருன்னா அவருடைய வேர்டை கர்த்தரை எக்ஸால்ட் பண்ணியிருக்கிறார். அவர் என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, பூமியை மனுபுத்திரனுக்கு கொடுத்துட்டார். அப்போ இந்த பூமியில் எதை தேவன் செய்யணும்னாலும், எதை பிசாசு செய்யணும்னாலும் இவர்கள் யாரை தேடுவார்கள்னா ஒரு சரீரத்தை தேடுவார்கள், ஒரு மனிதனை தேடுவார்கள். பிசாசு எப்பவுமே என்ன பண்ணுவான்னா, தலையை, ஹெட்டை, அத்தாரிட்டியில் இருக்கிறவங்களை, பெரியவர்களை பிடிப்பான். ஆமென். அப்படிதான் இவன் விரோதமாக ஒரு திட்டத்தை தீட்டின உடனே, அப்போ டேவிட் கொஞ்சம் வீக்காக இருந்ததுனால தாவீதின் மூலமாக இந்த தொகை பார்க்கிறத என்ன பண்ணிட்டான், செஞ்சிட்டான். இதை செய்த உடனே அழகாக என்ன ஆயிடுச்சுன்னா, தேசத்தில் என்ன வர ஆரம்பிச்சிருச்சு, வாதை வர ஆரம்பிச்சிருச்சு. ஆமென், அல்லேலூயா. நீங்கள் தேசத்துக்காக நிறைய ஜெபிக்கிற மனிதர்கள், மனுஷிகள் இங்கே கூடி வந்திருக்கீங்க. உங்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமென். நீங்கள் நியூஸை பார்த்து, நியூஸில் இது இருக்குது, நியூஸில் இத்தனை நம்பர் சொன்னாங்க, இந்த தேசத்தில் இத்தனை பாப்புலேஷன் இருக்குது, இதுக்கெல்லாம் நீங்கள் ஜெபிக்கிறீங்க. ரொம்ப 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 சந்தோஷம். அப்படி நீங்கள் ஜெபிக்கலாம். ஆமென், அல்லேலூயா, ஆமென். அதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் அது போதாது, அது போதாது. நியூஸ்காரன் சொல்கிறத கேட்டு அதை என் அப்பாவுக்கு படித்து காமிக்கிறது பத்தாது. என்னது, அவங்க நியூஸ் வாசிக்கிற மாதிரி நம்மளும் ஆண்டவர்கிட்ட போய் காலை 5 மணி செய்திகள் துவங்குகிறது, இன்றைக்கு என்னுடைய தேசத்தில் இப்படி நடந்ததாம், இது முடிஞ்சதாம், ஓகே முடியட்டும் அப்படின்னு நினச்சிட்டு 5 மணி ஜெபம் முடிஞ்சிச்சுன்னு எழும்பி வர்றது அல்ல ஜெபம். தேவ ஆவியானவருக்கு நீங்கள் இடம் கொடுத்தீங்கன்னா, நீங்கள் பார்க்குற சம்பவத்தினுடைய பின்னணிகளை, இதற்கு பின்பு இருக்கிற சத்துருவின் போராட்டங்களை உங்களுக்கு கர்த்தர் கண்டுபிடிப்பார், கற்றுக் கொடுப்பார் உங்களுக்கு. அல்லேலூயா, ஆமென். அப்படி நீங்கள் அந்த வெளிச்சத்தோடு நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது உங்களால் எளிதாக இதை மேற்கொள்ள முடியும். இந்த தேசத்தை கர்த்தரின் பக்கம் கொண்டு வர முடியும். எத்தனை பேர் ஆமென்னு சொல்கிறீங்க? அப்படி நீங்கள் செய்கிறதற்காக தான் தேவ ஆவியானுடைய உதவி உங்களுக்கு தேவை. சத்துரு எப்பெல்லாம் ஒரு பெரிய ஆளை பிடிச்சு அதன் மூலமாக தேசத்தில் அழிவை, போராட்டத்தை கொண்டு வருகிறான். நீங்கள் பாருங்கள், மோசேயின் காலத்தில் ராஜாவை பிரித்து ராஜாவின் வழியாக எத்தனை ஆண் பிள்ளைகளை பிசாசு கொண்டு போட்டான். ஜீசஸுடைய டைமில் அதே மாதிரி ராஜ்யத்திலிருந்து ராஜாவை பிடித்து இயேசுவின் நாட்களில் எவ்வளவு ஆண் குழந்தைகளை சத்துரு என்ன பண்ணான், நடந்ததா இல்லையா? அல்லேலூயா, அல்லேலூயா. எப்பவுமே சாத்தான் போய் தலைமையில், இப்போ தாவீதை பிடிச்ச மாதிரி அந்த மாதிரி நிறைய பேரை, யாரெல்லாம் லீடர்ஷிப்பில் இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் ஹெட்டில் இருக்காங்களோ அவங்களை பிடித்து அவர்கள் வழியாக தவறான காரியங்களை செய்து தேசத்துக்கு என்ன பண்ணி வச்சு ஒரு டோர் ஓப்பன் பண்ணி விட்டுட்டான். அல்லேலூயா. அதனால தான் கர்த்தர் கேட்குறார், திறப்பை அடைக்க கேட்குறாரா? இந்த சுவரை அடைப்பதுக்கு யாராவது இருக்காங்களா? ஏன்னா பிசாசு ஒரு பெரிய ஓப்பனிங் பண்ணி விட்டுட்டானே. இப்போ தாவீது செஞ்ச ஆக்ஷன் என்ன ஆயிடுச்சுன்னா, தேசத்துக்கு வாதைக்கான கதவை திறந்து வச்சிருச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. குடும்பத்தில் ஒரு ஆள் எழுந்து ஒரு தவறான விஷயத்தை செய்யும்போது அந்த குடும்பத்துக்கு மொத்த பேருக்கும் என்ன வருது,
தாக்குதல் ஏற்படுது. உண்மையா இல்லையா? அதுக்காக தான் நீங்கள் எங்கே நிற்கணும்னா திறப்பில் நிற்கணும், திறப்பில் நிற்கணும். அப்போ அந்த திறப்பில் நின்று சுவரை அடைக்கத்தக்கதாக நீங்கள் ஜெபிச்சாதான் அந்த வாதை நிற்கும். இன்றைக்கு தேசங்களுக்கு சும்மா நியூஸ்காரன் சொல்கிற நியூஸை கேதர் பண்ணி ஜெபிக்கிற இன்ஃபர்மேட்டிவ் ப்ரேயர் பத்தாது. ஸ்பிரிச்சுவல் ப்ரேயர் வேணும். ஆவியானவர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற என் கண் பார்க்கிற ஸ்ட்ராட்டஜி பத்தாது. என் கண் காணாத மறைவிடங்களிலிருந்து சத்துரு செய்கிற கிரியைகள், அவன் தந்திரங்களை நாம் அறிந்து ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. 70 பேர் அப்பா செலக்ட் பண்ணார். 70 பேரை செலக்ட் பண்ணி தான் போவதற்கு முன்பாக அவர்களை அனுப்பினார். அவங்க போய் என்ன செஞ்சாங்க? அவங்களை அனுப்பும் போது கர்த்தர் அவங்களுக்கு எதை கொடுத்து அமிச்சார்னா அதிகாரத்தை கொடுத்து அமிச்சார், வல்லமையை கொடுத்து அமிச்சார். எத்தனை பேர் ஆமென்னு சொல்கிறீங்க? இன்றைக்கி நீங்கள் இந்த கூட்டத்தை விட்டு புறப்படும் பொழுது நீங்கள் அதிகாரத்தையும் வல்லமையும் பெற்றுக்கொண்டு தான் போகணும். அதிகாரத்தையும் வல்லமையும் நீங்கள் பெற்றுக்கொண்டு போனீங்கன்னா அது என்ன பிரச்சனையானாலும் சரி, அந்த எல்லை எவ்வளவு போராட்டம் உள்ளதாக இருந்தாலும் சரி, உங்கள் குடும்பங்கள் எத்தனை பெரிய போராட்டத்தை சந்தித்தாலும் சரி. அல்லேலூயா. இந்த 70 பேரும் பட்டணங்களுக்குள்ளே போய் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி பிடிக்கும் பொழுது சாத்தான் மின்னலை போல விழுந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் இன்றைக்கு அப்படிப்பட்ட நபர்களை தான் எதிர்பார்க்குறார். எத்தனை பேர் ஆமென்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா. ஸ்பிரிச்சுவல் ப்ரேயர் பண்ணணும், ஆவிக்குரிய ஜபங்களை செய்யணும். தேவ ஆவியானவர் உதவியோடு நம்ம ஜபிக்க ஆரம்பிக்கணும். அப்போ ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணுவார்னா கற்றுக் கொடுப்பார். அல்லேலூயா, ஆமென். என் வீட்டில் நான் ஒரு நாள், என்னுடைய அம்மா வீட்டில் ஒரு நாள், அது எங்கள் அம்மா வீடு இல்லை, பெண்களுக்கு சொல்கிறேன், மறந்துருப்பாங்க எது அவங்க வீடுன்னு. இன்னும் அவங்க வரல. 58 வயசு ஆயிடுச்சு, ஆனால் இன்னும் அவங்களுக்கு எது அவங்க வீடுன்னு தெரில. சரி, நான் சொல்லித்தரேன். எங்கள் அம்மா வீட்டில் நான் ஜெபிக்கும் போது, ஓகே, சரி, புரிஞ்சுக்கிட்டாங்க. ஐயா மாருங்க சிரிக்கிறாங்க. சொல்லுங்கள். இன்னும் அவள் என் வீட்டுக்கே வரல. இங்கே ஃபிசிக்கலாக தான் இங்கே இருக்கா, மென்டலாக எங்கே தான் இருக்கா? அம்மா வீட்டில் தான் இருக்கா அப்படின்றாங்க. ஓகே, என் அம்மா வீட்டில் நான் ஒரு நாள் நடந்து ஜெபிச்சுட்டு இருந்தேன். அது ஒரு குட்டி ரூமில் அப்படியே என்னுடைய வழக்கம் பிள்ளை படுத்ததுக்கப்புறம் நடந்து பரிசுத்த ஆவியானுடைய உதவியோடு கூட அப்படியே அந்நிய பாஷைகளை பேசிக்கொண்டு வர்ஷிப் பண்ணிகிட்டே அப்படியே நடந்துகிட்டே இருக்கும்போது தேவன் எனக்கு ஒரு 3 விதமான ஸ்பிரிச்சுவல் அட்டாக் என் குடும்பத்துக்கு விரோதமாக இருந்ததை காண்பிச்சேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த 3 ஸ்பிரிட் எப்படி உன் ஃபேமிலியை ஃபைட் பண்ணிகிட்ருக்கு, எப்படி உன் குடும்பத்தில் இருந்த எல்லாத்தையும் நீ இழந்ததற்கான காரணம் என்ன அப்படின்றத ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினார். அதை வெளிப்படுத்த ஒரு ஃபயர், ஒரு அக்கினி என் மேலே இறங்குறதை நான் உணர்ந்தேன். அல்லேலூயா. நடந்து கைகளை உயர்த்தி அப்படியே பரிசுத்த ஆவியுடைய உதவியோடு அந்த ஆவிகளை மடங்கடிக்க, அந்த ஸ்பிரிச்சுவல் பேட்டில் அவனுடைய திட்டத்தை முறியடிக்க கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கப்புறம் எங்கள் லைஃப்பில், எங்கள் ஃபேமிலியில் நல்ல சேஞ்சஸை நான் பார்க்குறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. தேசத்தில் இவன் விரோதமாக எழும்பி தாவீதை கையில் பிடிச்சு செய்யக்கூடாததை செய்த உடனே வாதை என்கிற வாசல் திறந்துருச்சு. இன்னைக்கு நம்ம தேசத்தின் மேலே வாதை என்கிற வாசல் திறந்துருக்குது, உங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. கொத்தாய் மனிதர்கள் சாகிறது உங்களுக்கு தெரியும். வாலிபர்கள் அசுத்தமானவைகளுக்கு ஆயிரக்கணக்கான வாலிபர்கள் நடை போடுகிறது உங்களுக்கு தெரியும். ஆமென். இதையெல்லாம் கண்ட உடனே கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, அங்கே தாவீது செய்த ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயத்தை தான் நம்ம பார்க்குறோம். வாசிக்கலாம், நிறைய டைம் இல்லை, அதனால் நான் ஒரே ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். 26ஆம் வசனம் அந்த அதிகாரத்தில் 1 21 அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி சமாதான பலிகளையும், நேற்று நான் உங்களுக்கு இந்த தகன பலியை குறித்து சொன்னேன். அது என்ன பலி? தகன பலினாலே பர்ன்ட் ஆஃபரிங் அப்படின்னு அர்த்தம். இங்கே ஒரு பலி இருக்குது, அது என்ன? சர்வாங்க பலிகளையும், அதுக்கப்புறம் சமாதான பலிகளையும். இன்னைக்கு கர்த்தர் நம்மளை எப்படி வச்சிருக்கிறார்னா ஆசாரியர்களாக வைத்திருக்கிறார். ஆசாரியர்கள் என்ன செய்யணும் தெரியுமா? கர்த்தருக்கும் மனிதர்களுக்கும் நடுவில் நிற்கணும். வாதை எழுமின உடனே மோசே என்ன பண்ணுறாரு தெரியுமா? மோசே ஓடலை. மோசே ஆரோன் கிட்ட சொல்கிறார், ஆரோனே ஓடி போய் எதை தூக்கிட்டு வான்னாரு? எதை தூக்கிட்டு வரணும்? ஓடி போய், வாதை வந்துருச்சு, ஜனங்க செத்துக்கிட்டு இருக்கிறாங்க, தூப கலசத்தை தூக்கிட்டு வா. இந்த தூப கலசம் என்னன்னா ஃபயர், அக்கினி. இதை தூக்கிட்டு வா. கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய அங்கீகாரம் தான் அக்கினி. அல்லேலூயா. அதை நீ தூக்கிட்டு வா அப்படின்னு அவர் தூக்கிட்டு வந்து தூப கலசத்தில் தூபம் போட கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, மரித்தோருக்கும் ஜீவனுள்ளோருக்கும் நடுவில் ஆரோன் நின்றதுனால வாதை நிறுத்தப்பட்டது. ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தருக்கு ஆசாரியர்கள் வேணும், நடுவில் நிற்கிற ஆசாரியர்கள் வேணும். பலிகளை செலுத்துற உங்கள் வீட்டுக்கு நீங்கள் தான் ஆசாரியர்.
அல்லேலூயா. என் புருஷன் ஜெபிக்கவே மாட்டேங்கிறாரு, என் பிள்ளைங்க ஜெபிக்கவே மாட்டேங்குது, புலம்பாதீங்க. கர்த்தர் உங்களை ஜெபிக்கிறவர்கள வச்சிருக்காருல்ல, நீங்கள் ஜெபிங்க. நீங்கள் ஒரு ஆசாரியனா எழுங்க. என் வீட்டுக்கு நான் தான் ஒரு ஆசாரியன். நான் என்ன பலிகளை செலுத்தணும்? சமாதான பலிகளை செலுத்தணும், தகன பலிகளை செலுத்தணும். கர்த்தருடைய சமூகத்தில் நின்று ஆண்டவரே கைகளை உயர்த்தி நீங்கள் தேவனை ஆராதிக்க கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் தேவனை வர்ஷிப் பண்ண அந்த பீஸ் ஆஃபரிங் அவர் செலுத்தின உடனே வார்த்தை ரொம்ப அழகாக, கர்த்தரை நோக்கி அவர் என்ன செய்தாராம்? விண்ணப்பம் பண்ணினார். அப்பொழுது வானத்திலிருந்து இறங்கின அக்கினியினால் அவருக்கு மறு உத்தரவு கொடுத்ததும் அல்லாமல் தேவதூதன் தன்னுடைய பட்டயத்தை உரையிலே திரும்ப போட வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. நிறுத்தணும், காரியங்களை நிறுத்தணும் அப்படின்னா நம்ம செய்ய வேண்டியது கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய பலிகளை செலுத்த வேண்டும். இந்த பகுதியில் கர்த்தருடைய வேதம் சொல்லுது, அது சரியான பலி. நீங்கள் பைபிளில் பார்த்தீங்கன்னா வானத்திலேருந்து ஃபயர் இறங்கி வந்தது மெஜாரிட்டி. இந்த ஜட்ஜ்மெண்ட் அதெல்லாம் இல்லாமல் அந்த அங்கீகாரம் வானத்திலிருந்து அக்கினி ஒரு பலி செலுத்தி இருக்கிற இடத்துல ஒரு அக்கினி வருது அப்படின்னாலே, நேற்று நான் சொன்னேன்ல, ஆண்டு சைன் போடுற மாதிரி, ஓகே இந்த பலியை நான் அக்செப்ட் பண்ணிட்டேன். அப்படி கர்த்தர் அதை அங்கீகரிச்சிட்டாருன்னா அடுத்தவர் என்ன பண்ணுவார்னா செயல்படுவார். இன்னைக்கு நம்ம போகிறோம், நம்ம செயல்படுறோம். ஆனால் கர்த்தருடைய செயல்பாடுகளை நீங்கள் ஒரு எல்லையில் பார்க்கணும் அப்படின்னா அந்த எல்லையில் நீங்கள் கர்த்தருக்கு அல்லேலூயா நல்ல பீஸ் ஆஃபரிங். ஏன்னா அந்த இடத்துல கர்த்தருக்கு விரோதமாக நிறைய காரியங்கள் செய்யப்பட்டிருக்கும். ஆமேன். ஒருவேளை நீங்கள் இந்த பணிதளத்துக்கெல்லாம் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் அங்கே போய் கை உயர்த்தி, ஆண்டவரே இந்த எல்லைகளில் உமக்கு விரோதமாக தேவனுக்கு பிரியமில்லாமல் எதெல்லாம் செய்யப்பட்டிருக்கோ அதற்கு எல்லாவற்றிற்கும் ஆண்டவரே நான் இப்பொழுது ஆண்டவரே சமாதான பலிகளை செலுத்துகிறேன் அப்படின்னு நீங்கள் கைகளை உயர்த்தி ஜெபிக்கணும். உங்களுக்கு தெரியும், உங்கள் வீட்டில் இருக்கிற நபர் ஒரு சில பேர் வந்து கர்த்தருக்கு விரோதமானதை செஞ்சுட்ருப்பாங்க. உங்களுக்கு தெரியும் தானே? அது நீங்கள் சொல்லுவீங்க, ஆனால் அவங்க கேட்க மாட்டாங்க. இது கர்த்தருக்கு பிடிக்காதுன்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் சொல்லி பார்த்துருக்கீங்க, பட் அவங்கக்கிட்ட எந்த ரெஸ்பான்ஸும் மாற்றமோ வரல. இப்போ ஒன்று ஆண்டுக்கு பிசாசுடைய தந்திரம் அதுதான். அவன் வந்து ட்ரை பண்ணுவான். அவனால் அந்த வீட்டுக்குள்ளே செயல்பட முடியாதுன்னா அவன் ஏதாவது இந்த மாதிரி ஒரு மனிதரை பிடித்து ஒரு தவறானதை செய்வான். அப்படி ஆட்டோமேட்டிக்காக அந்த டோர் என்ன பண்ணிடும்? திறந்துடும். இப்போ நீங்கள் என்ன செய்யணும்? சமாதான பலிகளை செலுத்தணும். சமாதான பலிகளை செலுத்தி கர்த்தரை நோக்கி, அப்பா என் கணவர் உமக்கு விரோதமானதை செய்கிறார், ஆனால் நான் கை உயர்த்தி நிற்கிறேன், அந்த வாதம் எங்கள் வீட்டுக்குள் வரக்கூடாது. என் பிள்ளைகள் கர்த்தருக்கு விரோதமானதை செய்கிறார்கள், இந்த எல்லைகளில் கர்த்தருக்கு விரோதமானவைகள் செய்யப்படுகிறது. உங்களுக்கு தெரியும், நீங்கள் போகிற டெரிட்டரியில் சில டெரிட்டரியில் வேசித்தன ஆவி இருக்குது, சில டெரிட்டரியில் விக்கிரகத்தினுடைய கோட்டைகள் இருக்குது, சில டெரிட்டரியில் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு போதை பழக்க வளத்திற்குள்ள வாலிபர்கள் இருக்கிறார்கள். அல்லேலூயா. இப்போ காலேஜில் இருக்கிற பிள்ளைங்க போதை பழக்கத்தில் இல்லை, ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகளே அதில் இருக்கிறாங்க. ஸ்கூல்ஸில் போர்ட் போட்டிருக்காங்க. இப்போ எந்த ஸ்கூலில் பார்த்தாலும் இங்கே அந்த மாதிரி போதை சம்மந்தப்பட்ட காரியங்கள் இல்லை. அப்போ எந்த அளவுக்கு இந்த உலகம் இப்படி மாறிக்கிட்டு இருக்கு. அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா கைகளை உயர்த்தி கர்த்தருக்கு சமாதான பலிகளை செலுத்த வேண்டும். நீங்கள் செலுத்துகிற சமாதான பலிக்கான அங்கீகாரம் என்ன தெரியுமா? ஒரு அக்கினி என்பது நான் அக்செப்ட் பண்ணிட்டேன், நான் அதை அக்செப்ட் பண்ணேன். எப்பவுமே நீங்கள் பாருங்கள், ஆண்டவர் அக்செப்ட் பண்ணிட்டாருன்னா ஒரு ஆக்ஷன் நடக்கும். அல்லேலூயா. அவர் நமக்காக செயல்படுவார். அவர் தேவதூதர்களை அனுப்புவார். நம் பட்சத்தில் காரியங்களை திருப்பி கொண்டு வருவார். உங்களுக்கு அது தானாக நடக்கும். அல்லேலூயா. ஆமாம். நான் சொல்லுவேன், இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை நிறைய பேர் எப்படி நினைப்பாங்கன்னா அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைப்பாங்க. என்னை பொறுத்தவரையும் லிவிங் எ ஸ்பிரிச்சுவல் லைஃப் இஸ் த ஈஸி திங் டு டூ. ஈஸி. ஆவிக்குரியவர்கள் அல்லாதவர்கள் தான் நிறைய சுமக்கணும், நிறைய கஷ்டப்படணும். நான் பார்த்துருக்கேன், கிறிஸ்தவர்களே ரொம்ப இளைப்படைந்திருப்பாங்க, டயர்டாக இருப்பாங்க, சோர்ந்து போயிருப்பாங்க. ஏன்னா நீங்களே சுமக்கிறீங்க. ஏன்னா அவர் தான் சொன்னார்ல, நான் சுமக்கிறேன், நீங்கள் நுகத்தை சுமந்தா போதும், பாரங்களை சுமக்க வேண்டாம். எத்தனை பேருக்கு இந்த ரெண்டு வித்தியாசம் புரியுது? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லோரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் இயேசு கிறிஸ்து சொன்னாரா? சொல்லி முடிச்சோன்னே என்ன சொன்னார்? என் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள்னார். அல்லேலூயா. இன்றைக்கி எல்லாரும் என்ன தப்பு செய்கிறாங்க தெரியுமா? வருவாங்க, பாரத்தை இறக்குவாங்க, போயிடுவாங்க, நுகத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அப்போ அடுத்த வாரம் சண்டே சர்வீஸ் வரும்போது திருப்பியும் பாரத்தை தான் ஏற்றி வருவாங்க. கிறிஸ்தவ வாழ்க்கையே பாரம் சுமக்கிறதாகி மாறிவிட்டது. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, இல்லை, அந்த பாரத்தை இறக்கி வைத்து வெறும் தோளோடு நடந்து போகாத, என் நுகத்தை ஏற்றுக்கொள். பார்ட்னர்ஷிப் வித் த லார்ட்.
கர்த்தரோட பார்ட்னர்ஷிப்பாக நீங்கள் செய்கிற மினிஸ்ட்ரி, பார்ட்னர்ஷிப்பாக செய்கிற நீங்கள் ஜபம், பரிசுத்த ஆவியானோட கை கோத்து நீங்கள் செய்கிறது. நேற்று உங்களுக்கு நான் கடைசியாக அந்த லூக்காவின் புத்தகத்தில், மார்க்குவின் புத்தகத்தில் காண்பித்தல, கர்த்தர் அவர்களோடு கூட வேலை செய்தார். இருக்கா அந்த வார்த்தை? ஹல்லேலூயா. கர்த்தர் அவர்களோடு கூட கிரியை செய்தார்னு இருக்கு. அப்போனா அவங்க மட்டும் அந்த இடத்துக்கு போய் கிரியை செய்யலை, அவங்க பேசலை, கர்த்தர் அவங்க கூட வந்து பேசியிருக்கிறார். அவங்க ஜெபிக்கல, கர்த்தர் அவர்கள் வழியாக ஜெபித்திருக்கிறார். அப்படி தான் முழுவதுமாய் தேவ ஆவியானவர்களாக நீங்கள் நடத்தப்பட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அது ஈஸியாக இருக்கும். ஏன் என்னுடைய நுகம் லகுவாக இருக்கும், மெதுவாக இருக்கும்னு கர்த்தர் சொல்கிறாருன்னா, முழுமையாக நீங்கள் சுமக்க வேண்டியதில்லை, ஒரு தோல் அவர் மேலே இருக்குது. இட்ஸ் ஈஸி. ஸ்பிரிச்சுவல் லைஃப்ன்றது ஈஸி. 12 பேரை வேவு பார்க்க உள்ளே அனுப்புனாங்க. நான் உங்களுக்கு நல்லா சொல்கிறேன், கவனிங்க. ஆண்டவர் ஒரு டாஸ்க் கொடுத்தார் 12 பேருக்கு. கொடுத்தாரா? என்ன பண்ணணும்? கானான போய் வேவு பார்த்துட்டு திரும்பி வரணும். அவங்க என்ன நினச்சிட்டு போயிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. நம்ம இப்போ ஒரு லீடர் 4 பேர் நம்ம செலக்ட் பண்ணாலும் நமக்கு எப்படி இருக்கும்? நம்ம லீடர் அப்படி ஒரு ஃபீலிங் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுது? ஆமாம், நானும் மாம்சம் தானே அப்படின்ற மாதிரி வருது இல்லை உள்ளேருந்து. நம்ம லீடர். இந்த 12 பேர் என்ன நினச்சிருப்பான்? நம்ம லீடர் ஆகிட்டோமோ, நம்மளை கர்த்தர் செலக்ட் பண்ணியிருக்காரு, சூப்பர் அப்படின்னு நடந்து போயிருக்கலாம். ஆனால் அவங்களுக்கு தெரியாது, எப்பா நீங்கள் கானான பார்க்குறது மட்டும் டாஸ்க் இல்லை, நான் உங்களை பார்க்குறதும் தான் டாஸ்க்கு. எத்தனை பேருக்கு புரியுது? அவர்கள் கானானை வேவு பார்க்கும் பொழுது கர்த்தர் அவர்களை பார்த்து கொண்டிருந்தார். கர்த்தர் கானானை பார்க்கல. அல்லேலூயா. புரிஞ்சிருச்சு. நீங்க வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் அவங்கள பார்த்தார். இட் இஸ் நாட் இட். அவங்க போய் கானானை டெஸ்ட் பண்ணல, கர்த்தர் இந்த 12 பேரை டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தார். இந்த 12 பேரும் போனாங்க. 12 பேரும் நல்ல ஒட்டுக்காக தான் போனாங்க. திரும்பி வரும்போது எப்படி வந்தாங்க? பிரிஞ்சு வந்தாங்க. இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, இவங்க சொன்னதெல்லாம் கஷ்டம், இதெல்லாம் முடியாது, வாய்ப்பே இல்லை, அது மலைநாடு, அவங்க ஏனாக்கியர்கள், அவங்களுக்கு முன்னாடி நாங்கள் வெட்டிக்கிளி போல் இருந்தோம், நாங்களாம் ரொம்ப குட்டியாக இருந்தோம், இதெல்லாம் இம்பாசிபிள் அப்படின்னாங்க. ஆனால் காலேப் என்ன சொன்னார் தெரியுமா? கர்த்தர் நம்மோடு கூட இருந்தா இதை நம்ம லகுவா மேற்கொள்ளலாம். லகுவா. Ministry becomes easy if you partner with the Spirit of the Lord. Prayer becomes easy if you partner with the Spirit of the Lord. Christian life becomes easy if you partner with the Spirit of the Lord. பரிசுத்த ஆவியானவரோட பார்ட்னர்ஷிப்பில் மினிஸ்ட்ரி பண்ணுறவங்க, ஜெபம் பண்ணுறவங்க, வாழ்க்கை நடத்துகிறவங்களுக்கு அது ரொம்ப லகுவாக இருக்கும், ஈஸியாக இருக்கும், ஈஸியாக மேற்கொள்வீங்க. அந்த பனித்தளத்தில் போய் நீங்கள் கஷ்டப்பட வேணாம். நீங்கள் போய் கால் மிதிக்கும் பொழுதே அந்த இடத்துல கர்த்தர் அற்புதங்களை செய்வார், ஹீலிங்ஸை செய்வார், டெலிவரன்ஸை செய்வார். நீங்கள் வாய் திறந்தெல்லாம் கத்த வேண்டாம். அவங்க கால் பதியும் பொழுதே அங்கிருந்தே கத்துவாங்க, தாவி உனக்கும் எனக்கும் என்ன, எங்களை அழிக்கவா நீர் வந்தீர் என்று. இயேசு ஓடி போகலை, அந்த ஸ்பிரிட்ஸ் ஓடி வந்து இயேசுவின் பாதத்தில் விழுந்துச்சு. ஹல்லேலூயா. That's why you need the power. That's why you need the fire. இன்னைக்கு நம்ம கதகதகதான் இருக்கிறதுனால தான் யார் வேணாலும் நம்மளை வந்து தொட்டு பார்க்குறாங்க. கொதி நிலையில் இருக்கணுங்க, ஒரு பையன் தொட முடியாது. ஹல்லேலூயா. A woman with a fire, a man with a fire தொட்டு பார்ப்பானா பிசாசு பயப்படுவான். நம்ம நான் அப்படி தான் என்ன நினச்சிக்குவேன். எங்கள் 2 பேரையும் எங்களுக்கு சண்டை வர வைக்க பிசாசு முடியாது. ஆமாம், நாங்கள் அழகாக தேவ கிருபையினால அவரும் ஒரு ஆவிக்குரியவராக இருக்கிறதுனால, நானும் ஒரு ஆவிக்குரியவராக இருக்கிறதுனால இந்த பிரச்சனை வராது. இந்த மாமியார் மருமக சண்டையிலையும் ஜெயிச்சிட்டோம். ஏன்னா எங்கள் அத்தையும் ஆவிக்குரியவர்களாக இருக்கிறதுனால சமாளிச்சிருவோம் அந்த குடும்பம். அப்போ பிசாசு என்ன பண்ணுவான் தெரியுமா? அடுத்து பிள்ளைகள் மேலே கை வைப்பான், ஏதாவது போராட்டத்தை ஏதாவது கொண்டு வருவான். நான் சொல்லுவேன், இங்கே பார், நீ வந்து யார் மேலே கை வைக்க ட்ரை பண்ணுறன்னு தெரியாமல் பண்ணுற. அங்கே ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்துருச்சுன்னா அன்னைக்கு நைட் ஃபயர் ப்ரேயர் எனக்கு ஆரம்பிச்சிடும். தூங்க மாட்டேன், எழும்பி நடப்பேன், தேவ சமூகத்தில் போராடுவேன். ஹல்லேலூயா. அந்த ஃபயர் வர வர அங்கே விரியனுக்கு வேலை இல்லை. ஹல்லேலூயா. ஜீசஸ். எத்தனை பேர் ஆமென்னு சொல்கிறீங்க? அப்படி ஒரு ஃபயர் இறங்கி வரணும். அது எப்படி வரணும் தெரியுமா? சும்மா பக்கத்தில் இருக்க ஆளுக்கிட்ட இருந்தெல்லாம் வேணாம், வானத்தில் இருக்கு. ஹல்லேலூயா. இந்த சைட்லேருந்து வந்தால் அது எப்படி சொல்கிறாங்கன்னா அந்நியாக்கினின்றாங்க. ஹெவன்லேருந்து வரணுங்க. என்னுடைய டிசைர் அப்படிதான், உங்ககிட்டேருந்து வரணும். வானத்திலிருந்து இறங்கி வந்து 3 இடத்துல தான் இந்த விஷயம் வானத்திலிருந்து இறங்கி வந்து கர்த்தருடைய அக்கினி பழைய ஏற்பாட்டில் படிச்சிருக்கு. ஒன்று இங்கே, 2வது சாலமோனுடைய மண்டபத்தில் அவர் அந்த சாலமோனுடைய ஆலயம் கட்டி முடித்து நீங்கள் அதை வீட்டில் வாசிச்சு பாருங்கள். ஐ திங்க் 2 Chroniclesல இருக்குது.
நீங்கள் 7ஆம் அதிகாரம் அதை நீங்கள் வாசிச்சிங்கன்னா அவர் பலியை செலுத்தி முடித்த உடனே கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது அக்கினி இறங்கி வந்தது. அந்த அக்கினி இறங்கி வந்து பலிகளை பட்சித்த உடனே நெக்ஸ்ட் வேர்டு என்ன சொல்லுதுன்னா கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பினது. மகிமை என்பது பிரசன்னத்தை விட மேன்மையான ஒரு விஷயம். ஏன்னா பிரசன்ஸில் நல்லா இருந்ததுங்க, காட்ஸ் பிரசன்ஸ் நல்லா ஃபீல் பண்ணேன் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் க்ளோரின்றது என்ன தெரியுமா? அந்த இடத்துல எப்படி இருக்குன்னா கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பினதினாலே ஆசாரியர்கள் செயல்படக்கூடாமல் போயிற்று. இந்த வசனத்தை நான் வாசித்தேன். என்ன ஆண்டவரே, ஆசாரியர்கள் செயல்படக்கூடாத அளவுக்கா மகிமை இறக்குவீங்க அப்படின்னு யோசித்தேன். அப்போ எனக்கு தேவ ஆவியானவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். என்ன தெரியுமா? அவங்க செயல்படல, க்ளோரி வந்துச்சுன்னா நான் தான் செயல்படுவேன். அவன் நின்று வேடிக்கை பார்த்தா போதும். என்னங்க இப்படி இருக்கீங்க? கொஞ்சம் கஷ்டமாக இருக்கே. அல்லேலூயா. இதுவே எங்கள் பெண்களுக்கு இருந்தால் எழுமி நின்று கைத்தட்டி சொல்லியிருப்பாங்க. இல்லையே நேற்று கொஞ்சம் கீ கொடுத்த ஞாபகம் வந்துருச்சு. அந்த கீ நின்றுடுச்சுல்ல, இப்படி கொடுத்தோன்னே நின்றுடும். திருப்பி கீ கொடுக்கணும். இன்னைக்கு வந்த உடனே நான் கீ கொடுக்காம விட்டுட்டேன். அதுதான் சிஸ்டர், நீங்கள் முதல்ல கீ கொடுக்காம நீங்கள் எப்படி பிரசங்கத்தை ஆரம்பிச்சுன்றீங்களா? கர்த்தருடைய ஃபயர் எனக்கு நல்ல வி கேன் சென்ஸ். ஒரு பர்சன் கிட்ட ஃபயர் இருக்குன்னா அதை பார்த்தாலே தெரியுங்க, அவங்களுக்குள்ள தெரியும் அந்த ஃபயர் அவங்க கேரி பண்ணுறாங்க. கர்த்தருடைய வார்த்தை வரும் பொழுது, தேவ பிரசன்னம் மகிமை வரும்போது ஆசாரியர்களால் செயல்பட முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தரே செயல்படுவார். ஆமென். your strength will fail but the spirit of the Lord will take over. கர்த்தருடைய ஆவியானவர் அப்படியே அங்கே நீ செயல்படாது. இப்போ நான் வந்துட்டேன்ல, நான் செயல்படுறேன். அப்படி கர்த்தருடைய அக்கினி வரும் பொழுது அது அக்கினியை ஃபாலோ பண்ணி என்ன வருதுன்னா மகிமை வருது. நீங்கள் அந்த பகுதியில் வாசிச்சிங்கன்னா மகிமையை ஃபாலோ பண்ணி அந்த ஒரு வசனத்தை நான் வாசிச்சு உங்களுக்கு 7ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம். நீங்கள் கண்டிப்பாக இன்றைக்கி டைம் இருந்தால் நைட்டு வாசிச்சு பாருங்கள். முதல்ல பலி செலுத்துகிறாங்க. பலி செலுத்தும் பொழுது அவர் ஜெபம் பண்ணுகிற போது அக்கினி வானத்திலிருந்து வருது, மகிமை ஃபாலோ பண்ணுது. மகிமை ஃபாலோ பண்ண உடனே அங்கே தலை வரிசை மட்டும் தரையிலே முகங்குப்புற குனிந்து பணிந்து கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றுமுள்ளது என்று சொல்லி அவரை துதித்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். ஆட்டோமேட்டிக்காக அங்கே ஜனங்க விழுந்து கர்த்தரை துதிக்கிறாங்க. அப்போ உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவர்கள் கர்த்தரே தெய்வம், கர்த்தர் நல்லவர் அப்படின்னு சொல்லி கர்த்தரை துதிக்கணுமா? அப்போ நீங்கள் செய்ய வேண்டியது இதுதான் ஃபார்மேட். சரியான பலிகளை நீங்கள் செலுத்தும் பொழுது வானம் உங்களுக்காக திறக்கப்பட்டோம். நீங்கள் ஜப அறைக்கு போயிட்டு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிற ஓகே நம்ம 1 மணி நேரம் ஜெபிச்சோம் அப்படி நேரம் பார்த்துட்டு வராதிங்க. காட்ஸ் ப்ரெசன்ஸ் வந்துச்சா, நான் ஜெபிக்கும் போது கர்த்தருடைய பிரசன்னம் என் மேல் இறங்கி வருகிறதா, அங்கே நீங்கள் அக்கினியை விட்னஸ் பண்ணுறீங்களா, அங்கே உங்களுக்கு விஷன்ஸ் கிடைக்குதா, அங்கே மகிமை நீங்கள் பார்க்குறீங்களா? அல்லேலூயா. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே, வாரும் ஐயா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே, வாரும் ஐயா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. எத்தனை பேருக்கு இந்த பாட்டு தெரியும்? வேடிக்கை பார்க்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் வேடிக்கை பார்த்து கொண்டே இருப்பார்கள். ஏன்னா நான் அவ்வளோ அழகாக பாடலன்னு எனக்கே தெரியும். இந்த கர குரலில் நான் பாடிட்டு இருக்கேன். ஆனாலும் நீங்கள் ஏன் மெய் மறந்து அப்படி என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? நான் மேகமாக இறங்கி வந்தாருன்னு பாடிட்டு இருந்தா, மேகம்லாம் வரட்டும், நீ பேசி முடியுமா, நீ என்ன பேசு, அதெல்லாம் வரட்டும், அது வரும் போகும் அப்படி பார்த்துருக்கீங்களே இங்கே. ஆனால் ஒரு சில பேர் நல்ல உடனே கண்ணை மூடி அப்படி வர்ஷிப் பண்ணுறீங்க. ஆனால் அது ரொம்ப மைனாரிட்டி தான் இருக்கீங்க. அது என்னமோ தெரியல, மைனாரிட்டினா அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். வேடிக்கை பார்க்கிற 1000 பேரை விட ஆராதிக்கிற 5 பேர் வாசி. எனக்கு இந்த க்ரௌடு நம்பர்ஸ்லாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை.
10 பேர்னா கூட ஃபயரா 10 பேரை கொடுங்க, இந்த தேசத்தை இயேசுவுக்கு சொந்தமாக்கி காமிக்கிறோம். ஃபயர் வித் பவர் வித் தி ஸ்பிரிட் ஆஃப் காட். 10 பேர் போதும். வேடிக்கை பார்த்துட்டு இருந்தான். சரிங்க, என்கிட்ட ஆண்டவர் ஒரு தடவை பேசினார். நான் யூத்தில் இருக்கும்போது ஆண்டவர் சொன்னார், ஒரு தலைமுறையை நான் எழுப்புவேன். அந்த தலைமுறையில் நான் இல்லை, எனக்கு அடுத்த தலைமுறைன்னு நினைக்கிறேன். ஐ வில் ரைஸ் அ ஜெனரேஷன். அது நான் வாலிப பிள்ளையா இருக்கும்போது எனக்கு சொல்கிறார். நானே அப்போ ஒரு ஜெனரேஷன் தான். ஆண்டவர் சொல்கிறார், நான் ஒரு ஜெனரேஷனை எழுப்புவேன். அந்த வாலிபர்களும் அந்த பிள்ளைகளும் கடைசி கால தலைமுறை. அவங்க தான் என் டைம் ஜெனரேஷன். இந்த என் டைம் ஜெனரேஷன் கிட்ட இருக்க போகிற குவாலிட்டி என்னென்னா, அவன் அங்கீகாரத்தை தேட மாட்டான், அடையாளத்தை தேட மாட்டான், இந்த பாட்டை இயற்றினவர்ன்ற போட மாட்டான், தீர்க்க தரிசன வரம் பெற்றவன் போட மாட்டான், பிள்ளி சூனிய கட்டுகளை அவிழ்ப்பவர்லாம் போட மாட்டான். அவனுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அவன் பேரை மேன்மைப்படுத்துறதுல அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. வருவான், செத்தவர்களை உயிர்த்தோடு எல்லாம் சேர்ந்து போயிட்டே இருப்பான். அதை யார் செஞ்சாங்கன்னு பரவறதுக்குள்ளவே அங்கே போயிடுவாங்க. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? அப்படி ஒரு தலைமுறையை கர்த்தர் எழுப்ப போறார். கடைசி காலத்தில் நீங்க நல்ல வேடிக்கை பார்க்கறதுனா வேடிக்கை பாருங்க, வேடிக்கை பாருங்க. ஏன்னா கர்த்தர் அதை செய்வார். அதனால தான் எனக்கு வாலிபர்கள் மேலே அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை இருக்கிறது. ஏன்னா அவங்க மேலே அந்த ட்ரஸ்ட்டை நான் வைக்கல. கர்த்தர் எனக்கு சொன்னார் பாருங்க, அந்த வாக்கு தத்தத்தினால நான் ஒரு ட்ரஸ்ட் வச்சுருக்கேன். இப்போ அவங்க எப்படி இருந்தாலும் கர்த்தர் அவரோட ஒரு நாள் கையில் எடுப்பார், அவர்களை கொண்டு பயங்கரமான காரியங்களை செய்வார் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கை எனக்கு வாலிபர்கள் மேல் உண்டு. எனக்கு கர்த்தருடைய வாக்கு தத்தத்தின் அடிப்படையில். அல்லேலூயா. அதில் சின்ன பிள்ளைகளும் they'll be a part. ஆமென். அப்படி கர்த்தர் சொல்லும்போது சொன்னார், நீ எனக்கு பயந்து உத்தமமாக நடந்து ஒரு நல்ல லைஃப் நீ வாழ்ந்தா அந்த வாலிபர்களை நடத்துவதற்கு உன்னை பயன்படுத்துவேன். அப்படி இல்லையா, இதெல்லாம் நீ ஒத்து போக மாட்டேன், எனக்கு ஒத்து வர மாட்டேன்னா உட்காந்து வேடிக்கை பாருன்ட்டார் என்னை பார்த்து. நான் ஒன்று ஆண்டு சொன்னேன், எனக்கு வேடிக்கை பார்க்கறது அவ்வளோ செட் ஆகாதுப்பா. வேடிக்கை பார்க்கவா பிறந்து வளர்ந்து இல்லை. இப்ப பாடுங்க, மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. இது ஆண்டவரை பார்த்து பாடுற பாட்டு. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. கண்களை மூடி நல்ல தேவ பிரசன்னத்தை அனுபவித்து இறங்கி வந்தவரே, you are able Lord. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. விருப்பப்பட்ட கை உயர்த்தி வாரும் ஐயா நல்லவரே, துணையாளரே, ஆறுதலே, வாரும் ஐயா. சதரகல தெரலே. வாங்கப்பா, வாதையை நிறுத்த வாங்கப்பா. ஒரு எல்லைக்கு போன உடனே ஆண்டவரை வெல்கம் பண்ணுங்க. உங்க வீடுகளுக்கு போன உடனே உங்க பணித்தலங்களில் கர்த்தரை வெல்கம் பண்ணுங்க. காலையில எழும்பி தேவ பிரசனத்தை வெல்கம் பண்ணுங்க. சொல்லுங்க, என்னால முடியாதுப்பா, என்னால முடியாது, என் பலத்தினால முடியாது, என் எக்ஸ்பீரியன்ஸ். there are lot of people இந்த இப்போ நம்ம பார்க்குறதுன்னா, நான் அதை ஆல்ரெடி செஞ்சுருக்கேன், அனுபவத்தினாலும் செய்ய முடியாது சார், அனுபவத்தினாலும் செய்ய முடியாது. உங்கள் பிள்ளைகளை வளர்த்து அனுபவத்தை வச்சு உங்கள் பேர பிள்ளையை வளர்த்து காமிங்க, செய்ய முடியாது சார், செய்ய முடியாது சார். 10 பிள்ளை நீங்கள் வளர்த்துருப்பீங்க சார், உங்களுக்கு இப்போ தான் பறந்துருப்பான், இப்போ தான் தத்துக்கா நடப்பான். அந்த 10 பிள்ளைய வளர்த்த நீங்கள் உங்கள் அனுபவத்தில் இந்த ஒத்த பிள்ளைய வளர்த்து பாருங்க சார். பாதி தாத்தா பாட்டிக்கு பிபி சுகர் வந்து பேரம் பறந்ததுக்கு அப்புறம் தான் முட்டி மடங்கலை, ஓடி ஓடி. கரெக்டா இல்லையா சார்? எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வேலைக்காகாது. எந்த பலத்தினால் ஒன்றும் ஆகாது. யார் கையை கர்த்தர் பிடிப்பார் தெரியுமா? பலிபீடத்தில் கிடக்கிறவன் கையை தான் கர்த்தர் பிடிப்பார். சுயம் செத்தவன் தான் இயேசுவுக்கு தேவை. பிரசன்னத்தாலாகுமே யெகோவா சிற்கேனு பிரசன்னத்தாலாகுமே
ஆகுமே. ஷகரலதரா யெகோவா ஓசேனு என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோன் என்னை ஆளுகை செய்கிறீர். நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே. என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. நீரில்லாமல் ஒன்றுமில்லையே, என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. அல்லேலூயா. நீங்க இல்லைன்னா நாங்க ஒண்ணுமே இல்லைப்பா. நீங்க இல்லைன்னா ஒரு சின்ன பிள்ளை கூட நம்மளால நடத்த முடியாது. கர்த்தருடைய உதவி இல்லைன்னா முடியாது. அப்போ டோன்ட் ரிலை ஆன் யுவர் எக்ஸ்பீரியன்சஸ், டோன்ட் ரிலை ஆன் யுவர் ஓன் ஸ்ட்ரென்த். செஞ்சிடலாம், பார்த்துக்கலாம், முடிச்சுக்கலாம், இதான் இத்தனை வருஷமா செய்கிறோம் இல்லை, அப்படி மட்டும் நீங்கள் இந்த காலத்தில் ஒரு எல்லையில் கால் வச்சிடாதீங்க. ஹல்லேலூயா. அப்படி மட்டும் ஒரு ஊழியத்தை செய்யணும்னு நினச்சிடாதீங்க. பார்த்துப்போம், நம்ம செஞ்சுருக்கிறோம் இல்லை, ஊழியத்தை 20 வருஷமாக செய்கிறோம், 50 வருஷம். நோ, எக்ஸ்பீரியன்ஸ் ஃபெயில்ஸ். எக்ஸ்பீரியன்ஸ் பிரிங்ஸ் பீப்புள் டவுன். செஞ்சிருக்கோன்னு செய்கிறது அல்ல, கர்த்தருடைய பிரசன்னம். ஹல்லேலூயா. இந்த செத்த எலிசா அவருடைய கல்லறை இருக்கு. திடீர்னு யுத்தத்துக்கு கூப்பிடுறாங்க, யுத்தத்துக்கு ஆள் தேவை. ஒரு செத்தவனை தூக்கிட்டு போறாங்க. இன்னைக்கு காலை நான் அதை தியானிச்சுட்டு இருந்தேன். சும்மா செத்த மனிதனை தூக்கிட்டு போறாங்க. கர்த்தருடைய வேசம் கூப்பிட்ட உடனே அதை இந்த எலிசாவுடைய கல்லறையில் போட்ட உடனே வசனம் சொல்லுது, அந்த கல்லறையில் அவன் போடப்பட்ட உடனே அவன் உயிர்த்தான். உயிர்த்தவன் என்ன செய்தான்? வீட்டுக்கு போய் நம்மளே செத்து போய் வந்திருக்கிறோம், வாப்பா வீட்டுக்கு போய் பிரியாணி சாப்பிடுவோன்னு போகாம அவன் எழுந்து போய் யுத்தம் பண்ணினான். கர்த்தர் ஏன் எங்களை போல ஊழியர்களை அனுப்புறார் தெரியுமா? உங்களை உயிர்ப்பிக்கத்தான், உங்களை ரிவைவ் பண்ணதான் கர்த்தர் எங்களை அனுப்பியிருக்கிறார். நீங்க ரிவைவ் ஆன உடனே நீங்க செய்ய வேண்டியது யுத்த களத்தில் நிற்க வேண்டாம். யுத்த களத்தில் நிற்கணும். அறுப்பு மிகுதின்ட்டாரு கர்த்தர். உங்களை கர்த்தர் எதுக்கு கூப்பிடுறாரு தெரியுமா? அறுக்க தான் கூப்பிடுறாரு. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? விளைந்து இருக்கிற அறுக்க கூப்பிடுறார். இன்னைக்கு ஆண்டு உங்கள் இடத்துல அதான் எதிர்பார்க்குறார். இன்னைக்கு ஒரு ஃபயரை நம்ம ரிசீவ் பண்ணோம்னா அங்கே பலிகள் இருக்கணும். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய அக்கினி வரணும், கர்த்தருடைய ஃபயர் வரணும். கர்த்தருடைய ஃபயரை ஹெவன்லேருந்து கொண்டு வர ஒரே விஷயம் சாக்ரிஃபைஸ் தான். If there is no sacrifice, there will be no fire. ஆவியானவர் ஒருத்தர் தான், ஆனால் ஒரு சிலருக்குள்ளே வல்லமையாக செயல்படுறாரு. அதே ஆவியானவர் தான் நமக்குள்ளே இருக்கார். ஏன் நமக்கு அப்படி ஒரு ப்ரேயர் பண்ண முடியல, நம்ம ஏன் அப்படி ஃபயராக இருக்க முடியல அப்படின்னா, அவங்க அந்த அளவுக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க, சாக கொடுத்துருக்காங்க. அல்லேலூயா. ஒருத்தன் கர்த்தரை பின்பற்றி வரணுனாலே அவன் செய்ய வேண்டிய முதல் விஷயமே தன்னை வெறுக்கணும், மறிக்கணும், சாகணும். எனக்கு ஆசை. எனக்கு புத்தகங்கள்லாம் எழுத தெரியாது, எனக்கு அவ்வளோ மொழி நடைகள் இல்லை. ஆனால் பேசணுன்னா நான் பேசுவேன். ஆனால் எனக்கு ஆசை ஒரு பாட்காஸ்ட் ஏதாவது ஒன்று செய்யணும். அபவுட் த பவர் ஆஃப் அ டெட் மேன் தான் அந்த டைட்டில். ஒரு செத்தவனுக்கு இருக்கிற வல்லமை, a power of a dead man. ஒருத்த மட்டும் கர்த்தருக்காக சிலுவையில், பவுல் சொல்றார், பவுலுடைய விக்டரியஸ் மினிஸ்ட்ரி. பவுல் எத்தனை எல்லைக்கு போனார்? நீங்கள் மேப்பை திருப்பி பாருங்கள். பவுலுடைய 1ஆம் பிரயாணம், 2ஆம் பிரயாணம், 3ஆம் பிரயாணம், எனிவேர் பால் கோஸ், அங்கே ஜெயம் கிடைக்குது பாலுக்கு. எதிர்மறையான சூழல்களும் பவுலை ஜெயிக்க வைக்கிறார் கர்த்தர். எப்படி அது நடக்க தெரியுமா? ஏன்னா பவுல் சொல்கிறார், நான் என்னுடைய மாம்சத்தையும் அதன் இச்சையும் நான் சிலுவையில் அறைந்திருக்கிறேன், நான் கர்த்தரோட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன்னு சொல்றார். சிலுவையில் அறையப்பட்டவனால் தான் சாதிக்க முடியும். அல்லேலூயா. பலிபீடத்தின் மேலே உங்களை நீங்கள் ஃபஸ்ட்டு கடத்தணும். சரியா அப்பா நான் அர்ப்பணிக்கிறேன்ப்பா, என் எக்ஸ்பீரியன்ஸ் நோ, என் ஸ்ட்ரென்த் நோ, எனக்கு இருக்கிற மணி நோ, எனக்கு இருக்கிற பவர் நோ, என் பின்னாடி 4 மாமா மச்சா இருக்காங்க நோ, இவங்களை வச்சு நான் சாதிச்சிருவேன் நோ. இல்லை, கர்த்தர் உங்களோடு இல்லாவிட்டால் மற்ற எல்லாம் இருந்தும் வீண். எல்லாம் இருந்தும் நீரில்லை என்றால் பயணம் நிறைவாகுமோ? எல்லாம் இருந்தும் நீரில்லை என்றால் பயணம் நிறைவாகுமோ?
அதுதான் உங்களுடைய ஜெபம், உங்களுடைய துவக்கமே. யூ சரண்டர். என்னுடைய ஹேபிட் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். எப்பெல்லாம் நான் ரொம்ப வல்னரபிளாக, ரொம்ப வீக்காக, ரொம்ப எமோஷ்னலி டவுனாக ஃபீல் பண்ணுறனோ, அப்போ நான் என்னுடைய போஸ்டர் ஆஃப் ப்ரேயர், என்னுடைய ஒரு போஸ்டர் ஆஃப் ப்ரேயர் ஒன்று வந்து சம்டைம்ஸ் இது வந்து பிசாசு போராடுகிறான், இல்லை இது ஒரு அட்டாக்கு நான் நினச்சேன்னா நான் எலும்பி நின்று கை உயர்த்தி பண்ணுவேன். தட்ஸ் மை போஸ்டர். வென் ஐ சென்ஸ் அ பேட்டில், ஒரு யுத்தத்தையோ இல்லை ஒரு போராட்டத்தையோ நான் சந்திக்கும் போது என்னுடைய போஸ்டர், என்னுடைய பொசிஷன் இன் ப்ரேயர் வந்து நின்று கை உயர்த்துறது. ஆனால் நான் ரொம்ப வீக்காக, இதுக்கு மேலே என்னால் முடியாது. பல நேரத்தில் என் கணவர் தான் என்னை புஷ் பண்ணுவார். கோ பா, வேண்டாம்ப்பா, நான் வீட்டிலே பிள்ளைகளை பார்த்துட்டு இருந்திருக்கேன். இதை எத்தனையோ முறை நான் சொல்லியிருக்கேன். நான் வீட்டில் பிள்ளைகளை பார்த்துட்டு இருந்தேன். நோ, நீ வா, கர்த்தர் மேலே அபிஷேகத்தை வச்சிருக்கிறார் அப்படின்னு இது பண்ணுவார். பா, நீ பேசு, கர்த்தர் உனக்கு ஹி டிசர்ன்ஸ் இட். எப்போலாம் நான் ரொம்ப வல்னரபிளாக வீக்காக ஃபீல் பண்ணுறேன், மை பொசிஷன் இன் ப்ரேயர் என்ன தெரியுமா? என் நெற்றி தரையில் படும். அதான் என் பொசிஷன். அப்படியே என் நெற்றி தலையில் பட்டுச்சுன்னா நம்ம கண்ணிலேருந்து விழுற தண்ணி நம்ம சீக்ஸுக்கு வராது, நேராக லேண்டில் தான் விழும். ட்ரை பண்ணியிருக்கீங்களா யாராவது? அல்லேலூயா. நெற்றி தரையில் பட விழுந்திருந்தோன்னா கண்ணீர் துளிகள் கண்ணம் வழியாக வழியாமல் நேராக நிலத்தில் விழும். அதுதான் என் போஸ்டர். அந்த பொசிஷன்ல இருந்து, அப்பா நான் பலவீனன், என்னால முடியல, என்னாஃப், அந்த சூழல்களை நான் என் நெற்றி தரையில் விழுந்து எப்பெல்லாம் என் கண்ணீர் துளிகள் நிலத்தில் விழுகுதோ, ஐ எம் டெல்லிங் யூ, அதை முடிச்சு நான் எழும்பும் போது நான் ஒரு லயனஸாக தான் எழும்பியிருக்கிறேன். வித் மோர் பவர், வித் மோர் ஸ்ட்ரென்த் கர்த்தர் எழுப்பியிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? ஆமென். நீதிமான் 7 முறை விழுந்தாலும் அவன் எழுந்திருப்பான். அல்லேலூயா. விழுந்தவன் எழும்புகிறது இல்லையோ, வழி தப்பினவன் திரும்புகிறது இல்லையோ. கர்த்தர் சொல்றாரு, எப்பா எவ்வளவு தூரம் நீ போயிருந்தாரு, திரும்புறதுக்கு வழி இருக்கு. எனி டைம் யூ டர்ன் இஸ் அவைலபிள். நீங்க எந்த தூரத்துக்கு போனாலும் யூ கேன் டேக் அ யூ டர்ன். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு யூ டர்னை போட்டு வச்சிருக்கிறார். எத்தனை பேருக்கு புரியுது? விழுந்தாலும் பரவாயில்ல. நீங்க சொல்லுவாங்க, தாவீது சொல்லுவார், நீ உன் சத்துரு கிட்ட விழுணுமா அப்படிலாம் கேட்கும்போது ஆண்டவர் சொல்ற, அப்பா விழுந்தா நான் உங்க கையில விழுறேன். இஃப் ஐ ஆம் வீக், ஐ டோன்ட் வாண்ட் டு பி வீக். இப்போ சில பேர் என்ன பார்த்து சொல்லிட்டு, நீங்கள் ரொம்ப போல்டாக இருக்கீங்க. சில விமன் சொல்லுவாங்க, நீங்கள் ரொம்ப போல்ட். நான் சொல்கிறேன், இங்கே உட்காந்துருக்கிற எல்லாரை விட வீக்கானவளே நான் தான். வெரி சென்சிட்டிவ், வெரி வீக். என்னை ஒருத்தங்க இப்படி பார்த்துட்டா நான் அழுதுருவேன். 2 நாள் தூங்க மாட்டேன். ஏன் அவங்க அப்படி என்னை பார்த்தாக, என்ன நடந்துச்சு, நம்ம எதாவது தப்பு பண்ணிட்டோமா, யாராவது ஒருத்தவங்க அப்படி நம்மளை பார்த்துட்டு இருந்தா, ஓ நம்ம கரெக்டாக இருக்குமா அப்படின்னு அப்படியே இருக்கிற பிள்ளை நான். வெரி வீக். எங்கள் அம்மா சொல்லுவாங்க, ஏமாலி பிள்ளைய பெற்று போட்டிருக்கேன்னு எங்கள் அம்மா புலம்புவாங்க. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே வந்தபோது, பேதுருவின் மேல் இறங்கி வந்த தேவ ஆவியானவர் பயந்த பேதுருவை 1000ங்களுக்கு முன்பாக காலூன்றி நிற்க பண்ணியிருந்தது போல இன்றைக்கு நான் நிற்கிறேன் என்று சொன்னால் அது அவருடைய கிருபையினாலும் ஆவியானவரானது. நீங்கள் எழுமணும். நாட் வித் யோர் ஸ்ட்ரென்த், உங்கள் பலத்தில் இல்லை, உங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் இல்லை. இந்த வருஷம் 2020 புது பலன், புது பலன். அந்த புது பலன் யாருக்கு கிடைக்கணும்? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர். புதுசு அப்படின்னா என்ன? புது ட்ரெஸ் போட்டிருக்கேன், உங்களை பார்த்தா, ஐயா உங்கள் ட்ரெஸ்ஸு ரொம்ப நல்லா இருக்கே, உங்கள் சட்டை நல்லா இருக்கே அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? புதுசு, நேற்று தான் வாங்கினேன், நல்லா இருக்கா? புதுசுனா என்ன அர்த்தம்னா, நான் இதுவரைக்கும் அதை யூஸ் பண்ணாத ஒன்று தான் புதுசு. கரெக்டாக இல்லையா? அப்போ உங்களுக்கு புது பலன்னா என்ன அர்த்தம்னா, இதுவரைக்கும் உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு 80 வயசாக இருக்கலாம், ஆனால் 80 வயதில் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாத ஒரு பலனை கர்த்தர் இந்த ராத்திரி உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். எத்தனை பேருக்கு புரியுது? 20 வருஷ ஊழியத்தில் நீங்கள் அனுபவித்திராத வல்லமையை இந்த ராத்திரி கர்த்தர் உங்களுக்கு தர நினைக்கிறேன். இந்த அம்மாக்கு எல்லாரும் கை தட்டுங்க. அந்த அம்மாக்கு கூட கை தட்ட மாட்டீங்க, நல்லா தட்டுங்க. ஏன்னா அவங்க எனக்கு கிளாப் பண்ணல, அந்த வார்த்தைக்கு அவங்க கிளாப் பண்ணாங்க. ஷி so much receiving. I bless you ma, bless you. ஸோ இப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? கர்த்தருடைய பவர், இதுவரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாத ஒரு அனாயிட்டிங்கை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறோம். அல்லேலூயா. இது எனக்கு வேணும். இப்போ நான் சொன்ன உடனே நம்ம எழும்புங்கன்னா எல்லாருமே எழும்பிடுவீங்க. எனக்கு இதிலெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா நீங்கள் அப்படியே உட்காந்துட்டே இருங்க. இல்லை, எனக்கு இந்த பவர் வேணும், எனக்கு இந்த அக்கினி வேணும், எனக்கு இந்த அபிஷேகம் வேணும்,
நான் இப்படியே இருக்கக்கூடாது, வேடிக்கை பார்த்து என் வாழ்க்கையை முடிக்கக்கூடாது. ஹல்லேலூயா. வாய் நோக்கியா என் வாழ்க்கையை முடிக்கக்கூடாது, சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் எளிமை நிற்கலாம். மற்றவங்க ரிலாக்ஸா இது வரைக்கும் நீங்க எப்படி உட்காந்துருந்தீங்களோ அப்படியே உட்காருங்க. ஜீசஸ் ஷதரா கலதரோ ஜீசஸ். பெந்தேகோஸ்தே நாளில் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாத ஒரு வல்லமையை, ஒரு அக்கினியை அந்த 120 பேரும் தன்னை பலியாக கொடுத்தார்கள். லிவிங் சாக்ரிஃபைஸா அந்த மேல் வீட்டறையில தன்னை கொடுத்ததுனாலதான் such a fire, இதுவரையும் ஒருவனும் அணைக்க முடியாத ஒரு அக்கினி வானத்திலிருந்து இறங்கி வந்தது. அன்றைக்கு மேல் வீட்டறையில் பற்ற வைத்த அக்கினி இதுவரை எரிஞ்சு கொண்டிருக்கே. அதுக்கு காரணம் என்னன்னா, அவ்வளவு பலிகள் அங்க இருந்தது. 120 பேர் தங்களை பலிகளாய் கொடுத்ததினாலதான் இதுவரைக்கும் அணைக்க முடியாத அக்கினி, அணைக்க முடியாத அக்கினி. நம்ம தேசத்துல அப்படி ஒரு அக்கினி எரியணும், அணைக்க முடியாத அக்கினி. காற்று வீசினா அணையக்கூட அக்கினி அல்ல. விளக்குனா காற்று வீசினா அணைஞ்சிரும், ஆனா காட்டுத்தீ அணையாது, பரவும் பரவும். போராட்டங்கள் தான் கிறிஸ்தவத்தை பரப்பினது. எதிர்மறையான மனிதர்கள் தான் கிறிஸ்தவத்தை பரப்பினார்கள். சத்துருவின் போராட்டங்கள் தான் காட்டு தீயை போல தேசங்களுக்கு கிறிஸ்தவத்தையும் இயேசுவையும் பரப்பினது. இன்றைக்கும் காற்று அடிக்கிறது உண்மைதான், புயல் அடிக்கிறது உண்மைதான், போராட்டங்கள் இருக்கிறது உண்மைதான், சபைகள் துன்பப்படுத்தப்படுகிறது உண்மைதான். ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவர்கள் அவ்வளவாய் பெருகினார்கள். எவ்வளவு இந்த தேசத்தில் கிறிஸ்தவர்கள் ஒடுக்கப்படுகிறார்களோ அவர்கள் அவ்வளவாய் பெருகும்படி கர்த்தர் திட்டம் வைத்திருக்கிறார். அக்கினியின் அளவு கூடணும், அக்கினியின் அளவு கூடணும். இப்பொழுது ஒரு அக்கினி உங்களுக்கு எத்தனை வயசு இருந்தாலும் இதுவரையிலும் நீங்க அனுபவித்து இராத தேவ பிரசன்னத்தை, தேவ மகிமையை, தேவ வல்லமையை, ஒரு தேவ பலத்தை கர்த்தர் உங்கள் மேல் இறங்க பண்ண இந்த ராத்திரி சித்தமுள்ளவராய் வந்திருக்கிறார். பலி செலுத்துங்க, உங்களையே பலியா ஒப்புக்கொடுங்க. ஜீவ பலியாக கர்த்தருடைய அக்கினி பற்றி எரிய வேண்டும். அணைக்க முடியாத அக்கினி, அணைக்க முடியாத அக்கினி. பலிபீடத்தில் அக்கினி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும், எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். இதுவரையும் போராட்டங்கள் உங்களை அணைச்சிருக்கலாம். ஒருவேளை வியாதி வந்து உங்களை ஊழியம் செய்ய முடியாம தடுத்திருக்கலாம். உங்களுக்கு ஏற்பட்ட சில பலவீனங்கள் உங்களை கர்த்தருக்காக எழுப்ப முடியாம தடுத்திருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், உன்மேல் ஒரு உன்னத பலத்தை நான் இறங்க பண்ணுவேன். உன்னதத்தின் ஆவி உன்மேல் வரும் பொழுது நீங்கள் பலனடைவீர்கள். You will receive dunamis, you will receive dunamis. நீங்க பவர் அடைவீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில் dunamis பவரை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று தேவ ஆவியானவர் விரும்புகிறார். நீ கவதரபா ஷீரபபா. தேவ ஆவி இல்லாத 100 பேரை பார்க்கிறோம். கர்த்தருடைய ஆவியை பெற்ற 10 பேர் மேல், கர்த்தருடைய ஆவி இல்லாத 1000களை பார்க்கிறோம். கர்த்தருடைய ஆவியை பெற்ற 120 பேர் மேல் இன்னைக்கு ஆண்டவர் ஒரு கூட்டத்தை எழுப்ப விரும்புகிறார். இன்றைக்கு கர்த்தர் ஒரு கூட்டத்தை எழுப்ப விரும்புகிறார். நல்ல வாய்களை திறந்து இயேசுவே இயேசுவே ஆவியானவரேன்னு கூப்பிடுங்க. அபிஷேகம் பெறாதவங்க, அந்நிய பாஷையின் அடையாளத்தோட அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாதவர்கள் ஆவியானவரேன்னு கூப்பிடுங்க. நல்ல சத்தத்தை உயர்த்தி கூப்பிடுங்க. அபிஷேகம் பெற்ற ஒவ்வொருவரும் வாய்களை திறந்து ஜெபிங்க. அந்நிய பாஷையில பேசுங்க. உங்க சத்தம் கேட்கட்டுமே. இந்த மைக்ல கேக்குற சத்தத்தை விட, இந்த ஸ்பீக்கர் சத்தத்தை விட உங்க சத்தம் கேட்கணும், உங்க சத்தம் கேட்கணும். அந்த 120 பேர் போட்ட சத்தத்துலதான் சுற்றி இருந்த மொத்த பேரும் வந்தாங்க. சத்தமிடுங்க. சிறைச்சாலையில பவுலின் சீலாவின் சத்தம் தான் அத்தனை சிறை கைதிகளை ரட்சித்தது, விடுதலையாக்கினது. ஏலா பள்ளத்தாக்கில் தாவீதின் சத்தம் தான் கோலியாத்தின் சத்தத்தை அடங்க பண்ணினது. இன்னைக்கு சத்ருடைய தந்திரம் என்ன தெரியுமா? நீ சத்தம் போடாதேன்னு பிசாசு சொல்லி கொடுக்கிறான். இயேசுவின் நாமத்தில் நான் சொல்றேன், நீ சத்தமிடு, நீ சத்தமிடு. சீயோன் குமாரத்தியே, நீ சத்தமிடு. உன்னுடைய சத்தம் இந்த சிறைச்சாலையில கேட்கணும். நீங்க சிறை சிறுப்புல இருந்தா கூட, உங்க கை கட்டப்பட்டு இருந்தா கூட இப்ப சத்தமிடுங்க. நல்ல வாய்களை திறங்க.
டெலிவரன்ஸ் கர்த்தர் கொடுக்கிறார். உங்களை முதல்ல டெலிவர் பண்ண விரும்புகிறார். உங்க மன அழுத்தத்திலிருந்து உங்களை விடுதலையாக்க விரும்புகிறார். உங்களோடு ராஜாமத்தில் போராடுகிற தீய சொப்பனங்களிலிருந்து உங்களை விடுதலையாக்க விரும்புகிறார். உங்கள் வீடுகளுக்கு விரோதமாக எழுதப்பட்ட கையெழுத்துக்களை குலைக்க விரும்புகிறார். பில்லி சூனிய கட்டுகளிலிருந்து மந்திரவாதங்களிலிருந்து உங்களை விடுதலையாக்க விரும்புகிறார். உங்களுக்குள் கர்த்தர் இப்பொழுது ஒரு டெலிவரன்ஸ் விழுந்து விழுந்து எழுகிற அனுபவங்கள் முடிவுக்கு வரட்டும். குந்தி குந்தி நடக்கிற அனுபவங்கள் முடிவுக்கு வரட்டும். அனலுமின்றி குளிருமின்றி இருக்கிற அனுபவங்கள் முடிவுக்கு வரட்டும். நீ எழும்பு, சத்தமிடு. பின்னாடி இருக்கிறவங்க நல்ல சவுண்ட். Give your noise, make a joyful noise for the Lord because he is rising. அவர் நமக்காக எழும்புகிறார். கர்த்தர் எழும்புகிறார். கர்த்தர் எழும்புகிறார். கர்த்தர் எழும்புகிறார். சர்வ வல்லமை உள்ளவர் எழும்புகிறார். கர்த்தர் எழும்பும் பொழுது சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்கள். அவரை பகைக்கிறவர்கள் ஓடி போவார்கள். என்கரேஜ் பண்றேன். வாய்களை திறந்து பேசுங்க. அந்நிய பாஷை பேசுகிறவன் தனக்குத்தானே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். அவன் தன்னைத்தானே பலப்படுத்திக் கொள்ளுகிறான் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. கீத வாத்தியங்களை வாசிக்க அன்றைக்கு கீத வாத்தியங்களை வாசிக்க தேவ ஆவியானவர் தீர்க்கதரிசியின் மேல் இறங்கினார். தேவ ஆவியானவர் தீர்க்கதரிசியின் மேல் இறங்கினார். இன்னைக்கு பிள்ளைங்க வாசிக்க உங்க மேல ஒரு அக்கினி இறங்க போகுது. இசையோடு இணைந்து அந்நிய பாஷையில பேசு. இன்னைக்கு வானம் திறந்து அக்கினி இறங்கி வரணும். பலிபீடத்தை பற்றி பிரசங்கம் கேட்பதோடு நிறுத்தாமல் பலிபீடத்தின் அக்கினியை அனுபவிக்க வேண்டும். எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. ஷிகதரல கதரல நதரல கதரல ஷிதரக நதரல தராசேதரோ மிகலகதரலி ஷெதராதரோ. ஜெபிக்க முடியாதபடி கணனித்துறையை கொண்டு வருகிற ஆவிகள் இருந்து உங்களை விடுதலை ஆக்குகிறார். தேசத்துக்காக திறப்புல நிக்கணும்னு ஆசை, ஆனா ஜெபிக்க முடியல. தூக்க கலக்கங்கள், தூக்க மயக்கங்கள் உங்களை கர்த்தர் விடுதலை ஆக்குகிறார். உன் வாயை விரிவாய் திற, நான் அதை நிரப்புவேன். உன் வாயை விரிவாய் திற, நான் அதை நிரப்புவேன். கர்த்தர் உங்களை நிரப்ப விரும்புகிறார். உங்க பாத்திரம் நிரம்பி 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 நிரம்பின பாத்திரம் வழிந்து ஓடணும். நிரம்பின பாத்திரம் வழிந்து ஓடணும். ஷாகதரா பாலதரா ஷேதரா நீமாலாகா ஷிரேதா. ஓ, கரங்களை அப்படியே உயர்த்தி சொல்லுங்க. சந்தராலே கர்த்தருடைய பவர் எனக்கு வேணும்பா. அந்த டுனாமிஸ் பவர் எனக்கு வேணும். நான் போராடி கடந்த வருஷத்துல செஞ்சதையெல்லாம் இந்த வருஷம் நான் லகுவா செய்ய போறேன். லகுவா கர்த்தர் உங்களை செய்ய வைக்க போறேன். அந்த எல்லைய லகுவா நீங்க கர்த்தருக்காக சுதந்தரிப்பீங்க. இட் இஸ் நாட் a big matter. ஆவியானவர் உங்களோடு வர்றதுனால வெள்ளம் போல சத்துரு வந்தாலும் என் ஆவியானவர் கொடியேற்றுவார். 2026 ஒரு கொடியேற்றத்தை கர்த்தர் நியமித்திருக்கிற. நல்ல கைகளை தட்டி அந்நிய பாஷைகள்ல பேசி ஆவியானவரே 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 காலூன்றி நில், காலூன்றி நில் என்று கர்த்தர் சொல்கிறார். ஷீரபா கதரே சேதரோ நீரமலா ஷிரவோ. நன்றி சொல்லுகிறோம் அப்பா, நன்றி சொல்லுகிறோம் அப்பா. பலியாக நான் என்னை அர்ப்பணிக்கிறேன்.